தலித் வந்து அம்பேத்கர்வாதியாக இருக்கிறதுல வந்து என்ன சொல்கிறது, ஒரு சாதிய இணக்கம் இருக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக அதை வந்து கடந்து போயிட முடியும். அப்படி கிடையாது. அம்பேத்கர்வாதியாக மாறுறது அவர் வெறுமனே வந்து தலித்தாக இருக்கிறதுனால மட்டுமே வந்து ஒரு அம்பேத்கர்வாதியாக நம்மளால் மாற முடியாது. அவருடைய எழுத்துக்கள், அவருடைய சிந்தனைகள், அவர் என்ன விரும்பினார், என்ன சொல்ல நினைக்கிறாரு அப்படின்றத வந்து நம்ம வாட்ச்சு அறிஞ்சு அதை எடுத்துக்கிட்டு அதை செயல்படுத்துறதுல வந்து நிறைய தேக்கம் வந்து தலித்துகள்கிட்டயுமே இருக்குது. தங்களை அம்பேத்கர்வாதியாக அறிவித்துக் கொள்வதில் அவர்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது. குறிப்பாக தமிழகத்தில் இருக்கிற அரசியல் நிலைப்பாடுடைய நிறைய பேருக்கு வந்து அந்த சிக்கல்கள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி வந்து நான் வந்து வா கீதா தோழர்களை வந்து மிக முக்கியமான ஒரு தீர்க்கமான ஒரு அம்பேத்கர்வாதியாக நான் வந்து பார்க்குறேன். அவங்க தொடர்ந்து அம்பேத்கருடைய எழுத்துக்களை, பேச்சுக்களை நிறைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு வா கீதா தோழர் அவர்கள் வந்து நீலமோட சேர்ந்து கொஞ்சம் இணக்கமாக இருக்கிறத நிறைய பேர் விமர்சித்தும் எழுதியிருக்காங்க. அண்ட் வந்து எப்படி நீங்கள் வந்து அப்படி இருக்கலாம், எப்படி அவங்க கூட கொடுக்கலாம், அது வந்து ரொம்ப முரணாக இருக்குது, எங்களுக்கு வந்து அதில் சிக்கல் இருக்குதுன்னு கூட சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு வந்து ஒவ்வொரு முறையும் அவங்கள பார்க்குறப்ப பேசுகிறப்போ அந்த சிக்கல் எனக்கு இருந்ததாகவே எனக்கு ஞாபகம் இல்லை. இல்லை. ஸோ அது அது இருக்குது. ஆனால் அந்த விமர்சனம் இருக்குது. லைக் இப்போது நாங்கள் உங்களுக்கு கொடுத்தது கூட வந்து விமர்சித்து எழுதலாம், பேசலாம். பட் ஆனால் விமர்சனங்கள் வரவேற்கப்படுது. ஏன்னா விமர்சனங்கள் தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து முன்னோக்கி செல்வதற்கான மிக முக்கியமான ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாடாக நான் நினைக்கிறேன். தொடர்ந்து விமர்சனங்கள் தேவை. ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கி வந்து வா கீதா தோழர்களுக்கு இந்த விருதை அளித்ததும் அவர்களோடு கூட நாங்கள் நிற்கிறதுமே எங்களுக்கு நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். ஏன்னா வந்து வா கீதா அவர்களுடைய செயல்பாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். நான் சமீபத்தில் கூட வந்து குழந்தைகள் எழுத்து சம்மந்தமாகவும் கதைகள் சம்மந்தமாகவும் நீளமில் ஒரு சின்ன ஈவெண்ட் பண்ணோம். ஸோ தோழர்கள் வந்து அவங்களுடைய ஆதரவை வந்து கொடுத்தாங்க. என்னுடைய குழந்தைகளும் அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அண்டு வந்து ரொம்ப ஆச்சரியமானவர்கள். அவங்க பல தளங்களில் வேலை செய்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. என்னுடைய கட்டுரை கூட ஒன்று வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஷேப் பண்ணி கொடுத்தாங்க. அது இந்திய சினிமாவில் வந்து தமிழ் சினிமாவின் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை. அதில் வந்து நான் எழுதியிருந்தேன். சரி, தோழருக்கு வந்து அதை அமைச்சு இது எனக்கு கொஞ்சம் ஷேப் பண்ணி கொடுங்க நான் கேட்டேன். அப்புறம் அது ஒரு புத்தகத்தில் அது வந்திருக்கு. அது அண்ட் வந்து ஸோ இந்த மாதிரி அவங்களோட இப்போ அவங்ககிட்ட வந்து ஒரு திறந்த வெளிப்படையான ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கணும்னு எனக்கும் விருப்பம். நானும் வந்து எப்பயாவது அவங்ககிட்ட போய் பேசணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருக்கேன். ஆனால் என்னுடைய வேலை நிமித்தமாக என்னால் வந்து இந்த சினிமாவில் விட்டு என்னால் வெளியே வர முடியாமல் அப்படியே அங்கேயே இருக்கிறேன். ஸோ அந்த வேலைகளுக்கு நடுவில் அவங்கக்கிட்ட எப்படியாவது பேசி ஆகணும்னு நான் நினைக்கிறேன். நான் அரசியல் நிலைப்பாடு சம்மந்தமாக அவங்களுக்கு என் மேலே சில விமர்சனங்கள் இருக்குதுன்னு அவங்களுமே சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில இடங்களில் பேசுகிறப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது. அது என்னுடைய நிலைப்பாடு குறித்து அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு பெரிய ஒரு ஆர்வம் இருக்குது. ஸோ அது குறித்து உரையாடுவதற்கும் நான் வந்து நான் தயாராக தான் இருக்கிறேன். ஆனால் எப்போ போவேன்னு தெரியல. நான் நிச்சயமாக வரேன் தோழர். அண்டு திடீர்னு ஒரு புக் ஸ்டோரில் திறந்தால் குழந்தைங்க சம்மந்தமான புத்தகங்கள்லாம் வடிவமைக்கிறதுல அவங்க பேர் இருக்கும். பயங்கர ஆச்சரியமானவங்க தான் அவங்க. உண்மையிலேயே எல்லா மீட்டிங்லேயும் அவங்கள பார்க்க முடியும். இது மாதிரி அறிவு சம்மந்தமாக இல்லை சமூகம் சம்மந்தமாக அரசியல் சம்மந்தமான மீட்டிங்கில் அவங்க வந்து ஒரு முதல் தர ஆளாக வந்து நிற்கிறாங்க. அண்ட் இத்தனை ஆண்டு காலம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஆதன் திருச்சனையான சொன்ன மாதிரி வந்து தன்னுடைய துறப்பு அப்படி இருக்கல, இருப்பு துறப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது வந்து ரொம்ப ஈஸியாக அதை வந்து திறந்துட முடியாது. இப்போ வந்து நான் வந்து ஒரு இடத்துல இருந்து பேசுகிறப்போ வந்து என்னுடைய இருப்பும் கூட வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து சாதியாக இங்கே வந்து பார்க்கப்படுது, பேசப்படுது, அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணப்படுது. அதே ஒரு இடத்துல இருந்து அவங்க வரப்போ நிச்சயமாக இதை விட அதிகமான ஒரு சூழல் அவங்களுக்கு வந்து இருந்திருக்கலாம். அதை மீறி தன்னுடைய இருப்பை தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, பேசிகிட்டே இருக்காங்க, எழுதிட்டே இருக்காங்க. அந்த எழுத்துக்களும் பேச்சுக்களும் எல்லாமே அவங்களுடைய செயல்பாடுகளும் தொடர்ந்து நிகழணும் அப்படின்றது தான் வந்து நீலம் பண்பாட்டு மையத்துடைய நோக்கமும் என்னுடைய நோக்கமும். ரொம்ப மகிழ்ச்சி தோழர். இந்த விருது உங்களுக்கு கிடைச்சதில் கொடுத்ததில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். தொடர்ந்து ராஜ் கௌதமன் அவர்கள் என்னப்படி விருப்பப்படி இந்த விருது நிகழ்வு வந்து ஒவ்வொரு ஆண்டும் நிகழணும் அப்படின்றது தான் எங்களுடைய விருப்பம். நீங்களும் எங்களோடு இருங்கள். உங்களுடைய விமர்சனங்களும் உங்களுடைய பாராட்டுகளும் எங்களுக்கு அவசியம் தேவை. ஜெய் பீம். நன்றி. ஜெய் பீம்.